வணக்கம் நண்பா. ஸோ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கட்டும் ஆரம்பிக்கும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் போகும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். எந்த யூபிஎஸ் வாங்கலாம், எந்த இன்வெர்டர் வாங்கலாம்னு சொல்லி பயங்கரமாக போட்டு குழம்பிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டான இன்வெர்டரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒகாயாவோட ஹோம் யூபிஎஸ் இருக்கு. 36 மாதம் ஆன்சைட் வாரண்டி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பெட்டியை பிரிச்சுட்டு உள்ளே இருந்து இன்வெர்டரை வெளியே எடுப்போம். ஸோ ஒகாயாவோட இந்த இன்வெர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பில் வருது. ஒன்று வந்துட்டு ஹோம் இன்வெர்டர் சீரியஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹை கெப்பாசிட்டி சீரியஸ். இந்த 2 டைப் ஆஃப் இன்வெர்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ சைன் வேவ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கான்ஸ்டன்டான ஒரு கரண்ட் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். இப்போ இந்த இன்வெர்டரில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் சூப்பர் இன்டெலி சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம வீட்டுக்குள்ள அதிகமான வோல்டேஜ் வரும்போது இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளைன்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு வோல்டேஜை வந்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் பயங்கர காம்பாக்டா வரனால நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாவே மிச்சமாகும். ரொம்ப பெரிய இடம் தேவைப்படாது. நார்மலா நம்ம கிட்ட இருக்கிற இன்வெர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இந்த இன்வெர்டர் கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால நம்ம எங்க வேணா வச்சுக்கலாம் காம்பாக்டா. நம்ம கிட்ட இன்வெர்டர் மட்டும் இல்ல, பேட்டரியும் இருக்கு. பேட்டரிக்கு லாஸ்டா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சூப்பர் இன்டெலி சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இதுல இருக்கு. இந்த சூப்பர் இன்டெலி சார்ஜ் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வெர்டர் பேட்டரிஸை வந்துட்டு 15% வேகமா வந்துட்டு சார்ஜ் பண்ணுது. ஸோ இதனால நம்ம வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பவர் சிஸ்டம் ப்ராப்பரா கிடைக்கும். எப்பவுமே பேட்டரி நிறைஞ்சே இருக்கும். ஸோ அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மேக்ஸ் லோட் ஹேண்டலிங். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வேற ஏதாவது பெரிய அப்ளைன்சஸ் வச்சிருப்போம், அதுக்கு வந்துட்டு கரெக்டான கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம், கரண்ட் இல்லாதப்போ. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்வெர்டர் நம்ம வாங்குறப்போ அதுக்கு ப்ராப்பரான கரண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு போய் சேர்த்தும். இப்படி ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஹோம் அப்ளைன்சஸ் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். எனர்ஜியை மிச்சப்படுத்தணுமா, வேஸ்டேஜை கம்மி பண்ணணுமா, இதுல இருக்கிற எனர்ஜி எஃபிஷியன்சி அதை செய்யுது. ஸோ இப்போ நம்ம இத்தனை நேரம் பேசிட்டு இருந்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா ஸோ இன்வெர்டர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகாது. ஒகேயோட இந்த இன்வெர்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பவர் சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட ஹோம் அப்ளைன்சஸ் ஆகட்டும், அதை சேஃப்டியா மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த இன்வெர்டர்ல ஸ்மார்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹை வோல்டேஜோ ஓவர்லோடு வரும்போது டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பயமே நமக்கு தேவையில்லை. ஸோ எந்தவித பயமும் இல்லாம நம்ம வீட்டில் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த இன்வெர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா லோ பேட்டரிக்கான அந்த அலாரம் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஒரு வேளை லோ பேட்டரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கும். இந்த இன்வெர்டர் மாட்டிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இதுல இருக்கிற டெக்னாலஜி 30 to 40 செகண்ட்ல ஆட்டோ ரீசெட் பண்ணிரும். இதுல ஹை பேட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால 16 வோல்ட்டுக்கு மேல கரண்ட் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர கரண்ட்டை நிப்பாட்டி வைக்கும். இந்த இன்வெர்டருக்குள்ள இன்புட் அண்ட் அவுட்புட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இன்கேஸ் நம்ம வீட்டில் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் சர்க்யூட் சேஃப்டி இதுல ஆன் ஆயிரும். இதுல ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆனாலோ இல்ல உள்ள வர காத்து கொஞ்சம் கம்மியா வந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது நின்றும். இல்ல அப்படின்னா சார்ஜ் ஆகிறது கம்மியாகும். நம்ம வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரே மாதிரி கரண்ட் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. இன்கேஸ் ஓவர்லோடு வந்துச்சு அப்படின்னா இதோட சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ரீசெட் ஆகும். ஒகாயா பேட்டரிஸ்ல சில இன்வென்ஷன்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஜம்போ டியூப்லர், ரெண்டாவது டால் டியூப்லர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு டால் டியூப்லர். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15% சீக்கிரமாகவே ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது. இதை வந்துட்டு பிரிப்போம். ஸோ பேட்டரியை வந்துட்டு வெளியே எடுத்தாச்சு. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே எக்ஸ்பீரியான ஜம்போ டியூப்லர் டெக்னாலஜியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒகாயா பார்த்தீங்க அப்படின்னா R&D எல்லாம் பண்ணி இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இப்போது கரண்ட் டெக்னாலஜியான டால் டியூப்லர் பேட்டரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நார்மலான ஜம்போ டியூப்லர் பேட்டரிஸை விட டால் டியூப்லர் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15% வேகமாக சார்ஜ் ஆகும். இதில் இருக்கிற டாலர் டியூப்லர் பிளேட்ஸ் அதிகமான பவர் கட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. இதை எந்த அளவுக்கு அட்வான்ஸாக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்ட்ரீமான யூசேஜும் இது மூலியம் நம்மளால் பண்ண முடியும். இதில் இருக்கிற XBD டெக்னாலஜி மூலமா 15 to 20% எக்ஸ்ட்ரா பேக்கப் நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு பேட்டரியுமே கொடுக்காத ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்திருக்காங்க சர்டிஃபைடு பேக்கப் ஹார். ஸோ சர்டிஃபிகேட் இவங்க இந்த பேட்டரி வந்துட்டு எவ்வளோ நேரம் என்னென்ன வாட்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க. இதோட பாக்ஸ்லேயே எழுதியிருக்கு 100 வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரி 19 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். இதே நம்ம 400 வாட்ஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு இந்த பேட்டரி வந்துட்டு ஒர்க் ஆகும். இதுக்கான சர்டிஃபிகேட்டவே இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பேட்டரியில் ஸ்பில் ப்ரூஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி ஊத்துறது, அதை மெயின்டைன் பண்றது, அந்த விஷயமெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. லாஸ்டா இதோட டிசைன் ஒரு பயங்கரமான டிசைன். இந்த தண்ணி ஊத்துறதுக்கு இது ஓபன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பேட்டரிஸ்ல இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல வந்துட்டு சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான டிசைனோட இந்த ஒகாயா பேட்டரி வருது.
இன்வெர்ட்டருக்கு 36 மாசம் ஆன்சைட் வாரண்டியும் பேட்டரிக்கு 60 மாசம் ஆன்சைட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் பவர் கட் இருக்கா? இந்த இன்வெர்ட்டர் இந்த பேட்டரி உங்க வீட்டில் வாங்கி வச்சு அந்த பவர் கட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி பேட்டரிஸ் மூலியமாகவும் இன்வெர்ட்டர் மூலியமாகவும் தடுத்துக்கலாம். இந்த யூபிஎஸ்ஸை உங்க வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வாங்குங்க. பவர் கட்டுக்கு குட் பை சொல்லுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த ஒகாயா பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல டெக்னாலஜிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒகாயோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.